கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான நேற்று தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜையும் மகா யாகமும் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு மார்கபந்தீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் சிம்மக்குளம் திறப்பு விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி நேற்று பெண்கள் பாலாறு, பிரம்ம தீர்த்தம், சிம்மக்குளம் உள்ளிட்டவைகளில் குளித்தும் இரவு முழுவதும் கோவிலில் தங்கியும் இறைவனை வழிபட்டனர். இவ்விழாவில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களைச் சேர்ந்த திரளான பெண்களும் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் கீழ்புதுப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ தன்வந்திரி ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி 24 மணி நேர 27 நட்சத்திர ஹோமங்கள் நடத்தப்பட்டன. இதில் 108 மூலிகைகள் கொண்டு துர்கா ஹோமம், சண்டி தீப ஹோமம், பிரத்யங்கரா ஹோமம், சுதர்சன ஹோமம், தன்வந்தி ஹோமம், சரபேஸ்வரர் ஹோமம் உட்பட 27 ஹோமங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு மகா யாகமும் நடத்தப்பட்டன. தொடர்ந்து வண்ண மலர்களால் சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. கடலூர் திருக்கண்டேஸ்வரத்தில் உள்ள திருமுறை நாயகி உடனுரை நாதேஸ்வரர் ஆலயத்தில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு நேற்று பால பைரவருக்கு 108 சங்கு அபிஷேகம், கலச பூஜையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்.